திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஜேஜி குக்கோட BLFF ஈவன் யாரோ போன பாட்டு பக்கத்தாங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பாட்டு புரியும். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். போன பாட்டு எதில் முடிச்சிருப்பேன்னா ஜேகே தான் அந்த லேடி கிட்ட செம்மையாக கத்திட்டு ஜிமினை வெளியே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஜிமின் தான் ஜேகே ஏன் இப்படி பண்ண? ஏய் நீ என்ன பேசுகிற? அவன் உன்னை புட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்கா. உன் ஹஸ்பண்ட் நான் மூடிட்டு நின்றுட்டுருப்பான் பார்க்குறியா? அவெல்லாம் பொம்பளையா இந்த பேச்சு பேசுகிறா? இப்போ எதுக்கு கத்துற? சரி ஓகே அவள் மேலே இருக்க கோவத்தை நான் உன் மேலே காட்டிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் இட்ஸ் ஓகே சாரி. எதுக்கு? என்னால் தான். உன்னால் ஒன்றும் கிடையாது. அவள் உன்னை பார்த்து அப்படி பேசிகிட்டு இருக்கா, நீ கம்முன்னு நின்றுட்டுருக்க. நேரத்துக்கு என்னை விட்டுருந்தேன்னா அவளை போட்டு அடிச்சிருப்பேன். ஆனால் லேடிஸ் மேலே கை வைக்கக்கூடாது. அந்த மரியாதைக்காக அவளை விட்டு வந்தேன். அவள் என்ன பேச்சு பேசுகிறா அப்படின்றாங்க. சரி ஓகே கோவப்படாத. சரி ஓகே கோவப்படலை. அவளை பொம்பளையா அப்படின்றாங்க. இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசுகிற? ஆமாம் அவளை பற்றி பேசினா எனக்கு டென்ஷன் தான் அதிகமாகும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பார்த்து என் குளிர்ச்சியை பற்றி பேசிட்டா அப்படின்றாங்க. உன் குளிர்ச்சியா? உன் குளிர்ச்சியை பற்றி எப்படி என்ன பேசுவா அப்படின்னு கேட்குறாங்க. என் குளிர்ச்சி பற்றி என்ன பேசாமல் இருக்க முடியும்? என் குளிர்ச்சி ரொம்ப க்யூட், ரொம்ப சாஃப்ட் குட்டி. ஆமாம் என்னோட குட்டியாக தானே இருக்க அப்படின்றாங்க. என்னை குட்டியெல்லாம் சொல்லாத, நான் குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்கேன் அப்படின்றாங்க. ஆமாம் நீ குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்கிறது என் கொள்ளச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட சீக்ஸை பிடிக்கிறாங்க. இப்போ ஜிமின்னா ஐம் சாரி அப்படின்றாங்க. சாரி சொல்லிகிட்டே இருக்காத, நீ பண்ணல இந்த தப்பு. அவள் பேசின பேச்சுக்கு நானே அந்த கம்பெனியை வேணால் தூக்கி போட்டு தான் வந்திருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் முடியல. ஸோ அந்த கம்பெனியே எனக்கு தேவையில்லை, அதை விட நல்ல கம்பெனியே எனக்கு கிடைக்கும், நீ பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ அந்த ப்ராஜெக்டை ரொம்ப கஷ்டப்பண்ணி தான் பண்ணேன். ஆனால் அவள் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு டிசர்வே கிடையாது. நீ ஃபீல் பண்ணாதவா, நம்ம நல்ல கம்பெனி கிடைக்கும் பா, நான் உனக்கு சாப்பிட்டு தான் வாங்கி தரவா அப்படின்றாங்க. ஆனால் ஜங்கு வாடை அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சிட்டே போகிறாங்க. எனக்கு இது பிடிச்சிருக்குதா, என்னை விட்டு கொடுக்காம அந்த லேடிக்கிட்ட பேசுன பற்றியா, எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. ஏன் எனக்கு உன்னை இவ்வளோ பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு எதாவது சொன்னியா? நானும் சொல்லி அப்படின்றாங்க. சரி ஓகே சொல்ல பா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிமினை ஹோட்டல் தான் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ சிமின் தான் அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்போ ஒரு கால் வருது. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ அந்த கால் எடுத்து பேசுகிறாங்க. ஹலோ அண்ணி எங்கே இருக்கீங்க? வெளியே வந்திருக்கம்மா அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு தான் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தங்கச்சி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவளா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்கீங்க அண்ணி? வெளியே இருக்கோம்மா, அது ஒரு 1/2 ஹவரில் வந்துடுவோம் அப்படின்றாங்க. இல்லை 1 ஹவர் சொல்லு அப்படின்றாங்க. சரிம்மா ஒரு 1 ஹவரில் வந்துடும். 1 ஹவரா? இப்போ 1/2 ஹவர் சொன்னீங்க. அது கொஞ்சம் தூரம்மா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், வெளியே டிராஃபிக்காக வேறு இருக்குல்ல அப்படின்றாங்க. சரி ஓகே அண்ணி. கீ நான் அங்கே தான் வச்சுருக்கேன், நீ எடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுன்னு. பத்திரமா இரு, வெளியே சுத்தாத, ஓகேவா? உனக்கு எதாவது வேணும்னா சொல்லு, நான் வாங்கி வந்து தரேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து எதாவது சாப்பிட்டு செஞ்சு கொடுக்குறேன். ஓகே அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பாய் அண்ணி. அண்ணா அங்கே தானே இருக்கான்? இங்கே தான் இருக்காரு, கொடுக்கட்டா அப்படின்னு கேட்குறாங்க. வேணாம் வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. என்ன சொன்னா? வீட்டு சாவி எங்கன்னு கேட்டா, அதான் சொன்னேன். அடப்பாவி, இப்போ திருப்பி உன் வீட்டுக்கு வந்துட்டாளா? வந்திருக்கா அப்படின்றாங்க. சரி வாங்க போகலாம். ஏன் என்னாச்சு? கொஞ்ச நேரம் போகலாமே. உன் தங்கச்சி அவங்க வெயிட் பண்ணுவாள், பாவம் குழந்த பசியோடு இருக்கும், அதை சமைச்சு தரலாவா அப்படின்றாங்க. ஏன்டா இப்படி பண்ணுற? உன் கூட வந்ததே இன்றைக்கி ஒரு நாள் தான், ஜாலியாக இருக்கலான்ட்டு. இப்போயும் அவளை பற்றி நினச்சிட்ருக்க. என் தங்கச்சி மேலே தான் உனக்கு பாசம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆமாம் உன் தங்கச்சி மேலே தான் பாசம் ஜாஸ்தி அப்படின்றாங்க. அப்போ நான் உன் மேலே லவ் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமினை சரி சீக்கிரம் போ அப்படின்றாங்க. போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அவள் பசிக்குது சொன்னாளா? ஐயோ கிச்சனு அப்படின்றாங்க. இப்போ 2 பேருமே மாற்றி முகத்தை பார்த்துக்கிறாங்க. சீக்கிரம் போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிக்கி தான் அப்படியே காரை வந்து அவங்க வீட்டில் நிப்பாட்டுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே இறங்கி உள்ளே வராங்க. யோனா அப்படின்னு சொல்லிட்டு யோனா தான் அதை வரேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ அவசரமாக வந்துருக்கீங்க? 1 ஹவர் ஆகும் சொன்னீங்க. அது வந்து உனக்கு பசிக்குதுன்னு சொன்னாங்க, அதான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்தேன். ஓ அப்படியா? சரி ஏதாவது சாப்பிட்டியா? இல்லை அண்ணி
நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்றாங்க. ஆ நானே செஞ்சு தரேன், நீ போய் உட்காரு அப்படின்றாங்க. அண்ணி அது வந்து நான் செஞ்சு தரேன் போ அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி எதாவது அப்படியே உள்ளே வராங்க. இவனை அதை அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஹே ஹரி டிக்கெட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. டிவி பார்க்குறேன்டா முழு டிக்கெட்டு அப்படின்றாங்க. ஏய் என்னடி நீ மட்டும் என்ன அப்படி கூப்பிட்ற அப்படின்னு சொல்கிறாங்க. காலைல தான் இந்த வாய் நிறைய அண்ணா என்னை கூட்டிகிட்டு போங்க அண்ணா அப்படின்னு. அது நல்ல வாய், இது நார வாய், அதெல்லாம் கணக்கு வராது அப்படின்றாங்க. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிக்கிட்ட அப்படியே ஜிமின் கிட்ட போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே சமைச்சிட்ருக்காங்க. இப்போ ஜிக்கி தான் அப்படியே பேக்கப் பண்ணுறாங்க. ஜிக்கி என்ன பண்ணுற, யூனா இருக்கா? யூனாவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. கேரன் அப்படின்னு சொல்லிட்டு யூனா தான் அப்படியே டிவி பார்த்துட்ருக்காங்க. நான் ஒன்றும் பார்க்கவில்லை, எனக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் யூனா அப்படின்றாங்க. அவள் தான் பார்க்கலன்றால திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே பேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் இருந்தாலும் தங்கச்சி அவள் ஒன்றும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை பேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் சரி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. ஃப்ரெஷ் ஆகணுமா? போ அப்படின்றாங்க. இப்போ ஜிக்கி தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வா அப்படின்ட்டாங்க. எதுக்கு? மேலே வாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சரி ஓகே நீ போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போகிறாங்க. அண்ணா ரொமான்ஸா? வாயை மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிக்கிதை அப்படியே மேலே போகிறாங்க. சின்ன பிள்ளை வச்சுட்டு என்னென்ன பண்ணுறாங்க பார், அதுக்கு நீ உன் வீட்டுக்கு போடி அப்படின்றாங்க. இதான் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு யூனா அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் யூனா இதை கொஞ்சம் பார்த்துக்கிறியா அப்படின்றாங்க. நானா நீ பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் வேணாம் நானே ஆஃப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. ஏன் நீ நான் பார்த்துக்கிறேன். இல்லை இது குக் ஆகிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. இப்போ ஜிமீனை பார்த்து கேரியான் அப்படின்றாங்க. ஐயோ யூனா சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே சிரிச்சிட்டே போகிறாங்க. இப்போ ஜிக்கே தான் ஜிமின் சொல்லு ஜிக்கே அப்படின்றாங்க. நாளைக்கு எங்கேயாவது வெளியே போகலாமா? வெளியே வா. ஆமாம் வெளியே தான் போகிறோம் அப்படின்றாங்க. சரி போகலாம், ஆனால் இவனு அப்படின்றாங்க. அவள் வீட்டுக்கு போயிடுவா அப்படின்னாங்க. இல்லை அவளை விட்டு எப்படி போகிறது, நம்ம கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஏண்டா ஒரு நாள் தனியாக போகலான்னு பார்த்தா இப்போ இவனாவே கூப்பிடுற, பின்ன குழந்தைய தனியாக விட்டு போக முடியும். எனக்கு குழந்தையா? யார் அதுவா? அது சரியான ஆராத்து விட்டா ஊரையே விட்டு போட்டுரும் அப்படின்றாங்க. அவள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அவளை கூட்டிகிட்டே போகலாம் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் இருந்தாலும் உன் தங்கச்சி மேலே உனக்கே பாசம் இல்லையா ஜிக்கி, கூப்பிட்டு போகலாம், குழந்தைல பாவம் இல்லை அப்படின்றாங்க. சரி ஓகே என் தலையை எடுத்து கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் கீழே போகிறேன், அவள் பசிக்குதுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறாங்க. டே நில்றா, என்னடா என்னை விட என் தங்கச்சி மேலே அவ்வளோ அக்கறை உனக்கு. நான் தான் சொன்னல அவன் தங்கச்சி கிடையாது, என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படி கீழே போகிறாங்க. ஜிக்கி தான் அப்படியே பசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிடுறாங்க. கீழே தான் வராங்க. யூனா தான் அப்படியே டிவி பார்த்துட்ருக்காங்க. யூனா அவன் சாப்பிடுவா அப்படின்னு கூப்பிட்றாங்க. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனாவும் வந்து உட்காடுறாங்க. பக்கத்தில் ஜிக்கேவும் வந்து உட்காராரு. என்ன கொட்டிக்கிறியா அப்படின்ட்டு. நீ எதுக்கு வந்த? சாப்பிடுதான், அப்போ மூடிட்டு கொட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அண்ணன்ற மரியாதை இருக்காடி. நீயும் தான் அண்ணன் மாதிரியா பண்ணிகிட்ருக்க? ஒரு தங்கச்சியை எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பாங்க, என் அண்ணியை பேர் எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க, நீயும் இருக்கே அண்ணன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்காங்க. ஏமா தெரியாமல் கேட்டேன், சாப்பிடுமா அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யூனாவும் சாப்பிட்றாங்க. ஜிக்கியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ யூனா தான் அண்ணி சொல்லு, நாளைக்கு கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது, நான் வெளியே போகணும். என்ன வேலை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அது வந்து ஒரு முக்கியமான விஷயம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க, ஸோ நான் அங்கே போகணும் அப்படின்றாங்க. எப்போ? நாளைக்கு காலையில் அப்படின்றாங்க. நம்ம வெளியே போகலான்னு நினச்சோம், இன்னும் கூப்பிட்டு போகலான்னு நினச்சோம் அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. சரி ஓகேவா ஜெக்கி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ யூனா தான் டே அண்ணா என்னடி நாளைக்கு வீக்கெண்ட் தானே? ஆமாம். ஜிமின் எங்கே வெளியே கூட்டு போ. ஏன் நீ வரல அப்படின்றாங்க. கப்புள்ஸ்குள்ளே உள்ளே யாராவது வருவாங்களா? நீங்கள் 2 பேர் கப்புள்ஸ், அதுவும் நியூலி மேரிட், ஸோ நீங்கள் 2 பேரும் ஒன்றா போயிட்டாங்க, நான் அப்படியே எங்கேயாவது வெளியே போய் ஜாலியாக இருந்துட்டு வரேன் அப்படின்றாங்க. என்ன ஜாலியாக இருக்க போகிற நீ? என் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வரேன்டா அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் என்னது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிக்கி தான் ஃபஸ்ட்டு எழுந்து பார்க்குறாங்க. பக்கத்தில் ஜிமின் இல்லை. இப்போ ஜிக்கி தான் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போகிறாங்க. ஜிமின் தான் குக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜிமின் வந்து பேக் ஆக் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
யூனா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. யூனாவா? அவள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டா. இவ்வளோ காலையிலையா? ம், ஏதோ மீட்டிங்கா, ஸோ எல்லாமே சேர்ந்து போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங்கா? சரி, ஓகே. அப்போ இன்றைக்கி நம்ம ஈவினிங் இல்லை, இப்பயே கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பயே வா ஜெகே, காலைல தான் வந்து ஜெகே. எனக்கு நைட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இப்பயே கிளம்புறோம் அப்படின்றாங்க. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்றாங்க. இதை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்றாங்க. இப்போ ஜெகே தான் சொன்னோன்னே ஜிம்மின் அப்படியே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அழகாக ரெடி ஆகி வராங்க. இப்போ ஜிம்மினை பார்க்குறாங்க ஜெக்கி. அப்படியே வச்ச கண்ணு எடுக்காமல் ஜெக்கி ஜிம்மினையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, என் கொள்ளாச்சி இப்படி இருக்காளே அப்படின்னாங்க. எப்படி இருக்கா, நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி சொல்ல, அப்படி பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்க. ஏஞ்சலா? ஆமாம், நீ பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்க. நீ பார்க்க டெவில் மாதிரி இருக்க அப்படின்றாங்க. டெவிலா? ஆமாம், டெவில் மாதிரி பிளாக் கலர் ஷூட் போட்டிருக்க, நான் ஒயிட் கலர் ஷூட் போட்டிருக்கேன் அப்படின்றாங்க. சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சுமிந்தா எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூவிக்கா? சரி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமிந்தா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மூவிக்கு தான் போகிறாங்க. ஜிக்கி தான் 2 டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாரு. இந்தா ஹாரர் மூவி அப்படின்றாங்க. என்னது ஹாரர் மூவியா? ஆமாம், ஹாரர் மூவி தான். சும்மா என்னை அந்த பேயை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்றாங்க. யாருன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமிந்தா அப்படியே உள்ளே போகிறாங்க. நிறைய ஹாரர் மூவி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பேய் வந்து ஒரு கத்துது, கையில் இருக்க பாப்கார்ன் ஜிகே கொட்டிடுறாரு. இப்போ ஜிமிந்தா என்ன ராசா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெகி தான் அவ்வளோ வீராப்பாக பார்த்துட்டு இருக்காராம். இப்போ அந்த பேய் காத்தினோடே பயந்துட்டாரு. ஆமா அப்படின்னு கத்துறாங்க. என்னடா பஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தா அப்படியே சங்கு கூட வாயை புத்துறாங்க. சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. இப்போ சும்மாருடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெகி தான் அதை பார்த்து பயந்துட்டு இருக்காரு. ஜிமின் பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க. ஜிமின் தான் சரி ஒழிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட பக்கம் சிரிச்சுட்டே இருக்காங்க. இப்போ அந்த மூவியும் முடியுது. வெளியே வராங்க. ஜிமினோட சிரிச்சுட்டே வராது ஜெகி தான். ஏன் ஜிமின் சிரிக்கிற? பின்ன பேய் படத்தை பார்த்து பயப்படுற? நானே பயப்படாமல் இருக்கேன், உனக்கு என்ன ஜெக்கி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேய் படம் பார்த்தா எல்லாருக்கும் பயம் தான், எனக்கு பயம் இல்லையே, நானே பயப்பட மாட்டேன், இவ்வளோ ரக்கட் டைப் இப்படி பயப்படுற அப்படின்றாங்க. அது எனக்கு பேய் இருட்டுலாம் கொஞ்சம் பயம் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வராங்க. இப்போ ஜிமினை தான் அப்படியே ஜிகே பார்க்குறாங்க. இப்போ ஜிகே பார்த்து ஜிமின் தான் என்ன ஆச்சு இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீ இவ்வளோ சிரிச்சு இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன், அது வந்து அப்படின்றாங்க. சரி ஓகே, இந்த மாதிரி எப்பயுமே சிரிச்சுட்டு இருக்கணும் என் கூட இருக்கும்போது அப்படின்றாங்க. உன் கூட இருக்கும்போது மட்டுமா? எப்பயுமே நான் உன் கூட தானே இருப்பேன், ஸோ எப்போவுமே சிரிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்றாங்க. ஜிகி என்ன ஒரே மூவி டைலாக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமி இந்த அப்படியே ஜிகே கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஜிகே தான் சரி அடுத்து எங்கே போகலாம், ஷாப்பிங் அப்படின்றாங்க. ஷாப்பிங் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே தான் அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிமினா அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே தான் நல்லா இருக்குது அப்படின்றாங்க. இது நல்லா இருக்குது அப்படின்றாங்க. இப்போ ஜிகே ஒரு ட்ரெஸ்ஸை காமிக்கிறாரு. இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே காசை பார்க்குறாங்க. இது வேண்டாம், நல்லாவே இல்லை அப்படின்றாங்க. ஜிகே தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. இதுலேயும் அவருக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் காசை பார்க்குறாங்க. இதுவும் வேண்டாம், நல்லா இல்லை அப்படின்றாங்க. என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. அதில் காசை பார்த்தோன்னே இதுவும் வேணாம் அப்படின்றாங்க. ஜிமீன் சைஸை பாரு ஜிமீன், காசை பார்க்காது அப்படின்றாங்க. இல்லை, இவ்வளோ செலவு பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸு போடணுமா? சாதா ட்ரெஸ்ஸு போட்டாலும் ட்ரெஸ்ஸு போட்ட மாதிரி தானே இருக்கும், இவ்வளோ செலவு பண்ணி ஒன்று போடணுமா அப்படின்றாங்க. எல்லா பசங்களும் பொண்ணுங்களும் ட்ரெஸ்ஸு வாங்கிக்கோன்னு ஆசைப்பட்டு கேட்டிருக்கேன், ஆனால் நீ தாண்டா வேணான்னு சொல்கிற. அதெல்லாம் இல்லை, எனக்கு இவ்வளோ காஸ்ட்லாம் வேணாம். நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது, நான் இது கம்மியான ப்ரைஸுக்கு தான் எடுத்தேன், எவ்வளோ நல்லா இருக்குது, ஸோ இந்த மாதிரி ப்ரைஸுக்கு எல்லாத்தையும் எடு அப்படின்றாங்க. சரி இது அப்படின்றாங்க. இதுவா, நல்லாவே இல்லை அப்படின்றாங்க. நீ கேட்ட காஸ்ட்டில் இதாண்டா இருக்குது அப்படின்றாங்க. நான் பார்க்குறேன் ஜிகி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா பார்த்துட்டு இருக்காங்க. இது அப்படின்னு கேட்குறாங்க. இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி சொல்கிறாங்க. பார்த்தியா, நான் கேட்ட காஸ்ட்லேயே கிடச்சிருச்சு அப்படின்றாங்க. அப்பா ரொம்ப சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மியில் தான் அப்படி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ 2 பேருமே இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஐஸ்கிரீம் தான் இருக்குது. ஜிம்மி சிக்கி ஐஸ்கிரீம் சிக்கி அப்படின்றாங்க. ஐஸ்கிரீமா? ஏன் திருப்பி கோல்டு பிடிக்கிறதுக்கா? இல்லை ப்ளீஸ் வாங்கிக்கூட அப்படின்றாங்க.
எதுக்கு ஐஸ்கிரீம்லாம் வேணாம் அப்படின்னாங்க. ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ் அப்படின்றாங்க. சரி ஓகே ப்ளீஸ் கேட்டது போதும், இப்போ எந்த ஃப்ளேவர் வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் இந்த 2 ஃப்ளேவர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்பு வாங்கிட்டு வராங்க. இப்போ ஜிக்கி தான் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. இது எனக்கு, உனக்கு போய் வாங்கிக்கோ அப்படின்றாங்க. ஏண்டா 2 வச்சுருக்கே? இதுவே எனக்கு பத்தாது, நான் சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் போய் வாங்கிப்பேன் அப்படின்றாங்க. இது பத்தாதா? பத்தாது அப்படின்றாங்க. ஏன் வாங்கி கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்லவே இல்லையே, அப்படிலாம் சொல்லவே இல்லையே, சொல்ல வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்றாங்க. இப்போ ஜிக்கி தான் சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி போய் வாங்கிட்டு வராங்க. இப்போ ஜிமின் தான் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு ஃபுல்லாக முடிச்சிடுறாரு 2 அப்போதே ஜேக்கி ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ ஜிமின் தான் ஜேக்கி அப்படின்றாங்க. போடா போய் வாங்கிக்கோ அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் இன்னொரு பவுல் வாங்கிட்டு வராங்க. இப்போ ஜேக்கி தான் அப்படியே ஜிமின் சாப்பிட்றதே பார்த்துட்டு இருக்காரு. ஜிமின் தான் எனக்கு வயிறு வலிக்க போகுது அப்படி பார்க்காத. அப்படிலாம் இல்லைடா, எவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்றான் என் பேபி அப்படின்ட்டு தான் பார்க்குறேன். பேபியா? இது என் பேபி தான், குளிர்ச்சி தான் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் சரி ஓகே போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நடந்து போகிறாங்க. இப்போ ஒரு ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போகிறாங்க. ஃபுட் கோர்ட்டில் போய் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி சாப்பிட்றாங்க. ஜிமின் தான் சாப்பிட்றாரு. ஜிமின் சாப்பிட்றதே ஜிக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஏன்டா அப்படி பார்க்குற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்றாங்க. சரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஜிக்கியும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. நைட் ஆகிடுது. இப்போ ஜிக்கி தான் சரி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிக்கே சொல்லு. ஜிக்கே என்னடா, எனக்கு பீச் போகணும் அப்படின்றாங்க. பீச்சுக்கா? இப்போயா? இப்போயா? வேண்டாம், நான் நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு இப்போ தான் போகணும், அதுவும் இந்த நைட் டைம் ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஆனால் ஜிமின் ப்ளீஸ் அப்படின்றாங்க. சரி ஓகே இத்தனை ப்ளீஸ் கேட்காத, பப்பி ஐஸை வச்சு நீங்கள் மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி தான் அப்படியே ஜிமின் அப்போ பீச்சுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்பா எப்படியோ பீச்சுக்கு வந்துட்டு செம்மையாக்குள்ள இந்த வியூ அப்படின்றாங்க. இந்த சில்லுன்னு காற்று, நைட்டு ஃபுல் மூணு, இந்த பீச்சு அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. அந்த பீச்சில் யாருமே இல்லை, இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜிகேயோட கையை பிடிச்சி நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிகவும் அப்படியே போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் எனக்கு இந்த பீச் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே கிட்டே சொல்கிறாங்க. அப்படியா, அதுக்குன்னு என்னால் பீச்செல்லாம் வாங்கி தர முடியாதுடா அப்படின்றாங்க. நான் கேட்கவே இல்லை பீச்செலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே சிரிச்சிட்டே போகிறாங்க. இப்போ ஜிகே தான் இங்கே இரு அப்படின்றாங்க. எதுக்கு? இங்கே இரு அப்படின்றாங்க. நான் என்னை தனியாக விட்டு போகாத அப்படின்றாங்க. நீ இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடு அப்படின்றாங்க. எதுக்கு? கண்ணை மூடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாங்க. இப்போ ஜிகே பார்த்து எங்கடா போனேன் அப்படின்றாங்க. வரேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே தான் காருக்கு போய் ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஜிமின் நின்றுட்டுருக்காரு. ஜிமினை பார்த்து 1 2 3 சொல்லு அப்படின்றாங்க. 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடுக்குறாங்க. இப்போ முன்னாடி ஜிக்கி தான் ஒரு ரிங் பாக்ஸை காமிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சங்குக்கிட்ட ஆமாடா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜிக்கி ஆமாம் நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஆனால் நான் ஒன்றும் இது வரைக்கும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை, நீ எனக்கு அதே மாதிரி தான், சரி இதை நீ எடுத்துப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஆனால் ஜிக்கி எடுத்துப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜிகே வந்து ஓடி வந்து அக் பண்ணிட்டு எனக்கு இது வேணும், எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அக் பண்ணுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நீ வேணும், என்னை விட்டு போயிட மாட்டில்ல, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்றாங்க. உன்னை விட்டு நான் எதுக்கு போக போகிறேன், உன் கூடயே தான் இருப்பேன், உன்னை விட்டுலாம் போக மாட்டேன் அப்படின்றாங்க. நிஜமா நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளு என்ன? நான் கேட்பேன், நீ திட்டக்கூடாது. திட்ட மாட்டேன் சொல்லு. இப்போ ஒரு வேளை என்னோடய சோல் இந்த பார்க்குன்ற நேம் ஒரு உடம்புல இல்லாமல் வேறு யார் உடம்புலையாவது போயிடுச்சு, அப்போ நான் வந்து உன்னை லவ் பண்ணேன்னு என்னை ஏற்றுப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்றுப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஏற்றுப்பேன். ஏன்? நீ பார்க்க தானே லவ் பண்ணுற. நான் பார்க்க தான் லவ் பண்ணுறேன், ஆனால் பார்க்கோட ஃபேஸையும் பாடியும் கிடையாது, பார்க்கோட மனசை லவ் பண்ணுறேன். எனக்கு நீ இந்த அளவுக்கு கேரிங்காக இருக்கிறதுனால தான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி கூட ஒரு பூனைக்குட்டியை காப்பாற்றினேன், அதில் மயங்கி தான் நான் உன்னை வந்து உங்கள் வீட்டில் கேட்டனே தவிர நான் உன்னை பாடிக்காக உன்னோட அழகுக்காகலாம் நான் உன்னை லவ் பண்ணலை.
நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எனக்கு வேணும். உன்னோட கேரிங் இந்த 1 வீக் இந்த 2 வீக்ஸ் எனக்கு புரிஞ்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் யாருக்காகவும் இவ்வளோ கேரிங் காட்டினதே கிடையாது. என் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. நான் யாருக்காகவும் சிரிக்க மாட்டேன், யாருக்காகவும் அழ மாட்டேன், யாருக்காகவும் கோவமும் பட மாட்டேன். இத்தனையும் உனக்காக மட்டும்தான். உனக்காக அன்றைக்கி நான் அவ்வளோ ஸ்மைல் பண்ணேன். உனக்கு ஃபீவர் வந்தப்போ என் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துச்சு. அந்த லேடி உன்னை பற்றி பேசினப்போ எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. ஸோ எல்லாமே உனக்காக மட்டும்தான். நீ இந்த பார்க்குன்ற உடம்புல இருந்தால் தான் நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு கிடையாது. உன்னோட கேரிங் எனக்கு எங்கே தெரியுதோ நான் அப்போ உன்னை லவ் பண்ணுவேன். நான் உன்னோட கேரிங் எதாவது லவ் பண்ணுவேன். உன்னோட அழகையோ, உன்னோட பாடியோ, இல்லைனா உன்னோட படிப்பு எதையோ நான் லவ் பண்ணல. உன்னோட கேரிங், அந்த ஸ்மைல், அந்த குண்டு குண்டு கண்ணு, எனக்கு அதெல்லாம் ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் நீ தான், என்னோடய லாஸ்ட் லவ்வும் நீயாக தான் இருக்கணும். அதுக்காக தான் நான் மேரேஜ் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சது, என்னடா இவன் என்கிட்ட பேசவே மாட்டானே, என்கிட்ட பழகவே மாட்டானே. அந்த 1 வீக் நீ நல்லா தான் பேசின, அதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசுகிறதே கிடையாது. அதாவது மேரேஜ் ஆனதுலேருந்து. அது ஏன்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். அன்றைக்கி உங்ககிட்ட கேட்டேன், நீ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒன்று ரொம்ப பார்க். அன்றைக்கி உனக்கு ஃபீவர் வந்தப்போ நான் அவ்வளோ உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன். நான் யாருக்குமே அவ்வளோ கேரிங் கொடுத்தது கிடையாதுடா, உனக்கு தான் அவ்வளோ கேரிங் கொடுத்தேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வேளை நான் பார்க் கிடையாது, நான் ஜிமினாக இருந்தால் என்ன லவ் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது? ஆமாம், நான் பார்க் கிடையாது, ஜிமினாக இருந்தால் என்னை லவ் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ணுவேன். நீ அந்த கேரக்டர், பார்க்குன்ற கேரக்டர் தான் எனக்கு பிடிக்கல, அந்த குணம் மட்டும்தான் எனக்கு பிடிச்சது. இந்த பார்க்கு, இந்த ஜிமின் அப்படின்னு எனக்கு பிரித்து பார்க்க தெரியாது. நீ இந்த கேரிங் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு ஒன்று மட்டும்தான் பிடிக்கும். எனக்கு நீ ஜிமினாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, பார்க்காக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீ எனக்கானவன். நான் உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கேன், நான் உன்னை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே அளவே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்போ என்னை விட்டு போக மாட்டேன், ப்ராமிஸாக நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு? ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குடா? ப்ளீஸ் எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, சாரி சொன்னது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான் என்னால் உன்னை ஏமாற்ற முடியல ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அழுதிட்டுருக்காரு. அவர் கண்ணந்து டியாஸாக வந்துட்டுருக்கு. இப்போ ஜேகே தான் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை லவ் பண்ணுறதா? ஆமாம், என்னை லவ் பண்ணுறதுனால தான் உன்னை மேரேஜே பண்ணிக்கிட்டேன். அதை விட மேரேஜுக்கு அப்பத்துலேருந்து நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. எப்போயுமே உன்னை லவ் பண்ணிட்டு மட்டும்தான் இருப்பேன், உன்னை லவ்லாம் பண்ணாமல் இருக்க மாட்டேன். என்னோடய தங்கச்சி நீ எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். அவள் பசிக்குதுன்னு சொன்னதுக்காக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னை வர சொன்னேன். அவ்வளோ வேகமாக வந்தேன். அவகிட்ட அவ்வளோ நேரம் பேசினேன். அவகிட்ட நானே அவ்வளோ நேரம் பேசினது கிடையாது. அவகிட்ட நீ அவ்வளோ நேரம் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா எனக்கு பிடிச்சிருக்குடா, இந்த கேரிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. இப்போ ஜிகே ஜிமின் தான் எனக்கும் பிடிச்சிருக்கு இந்த கேரிங், அப்புறம் இந்த சப்போர்ட். எனக்காக கோவப்பட்டது, எனக்காக அழுதது, எனக்காக சிரித்தது தனித்தனியாக பிடிக்கும். இல்லை, எனக்கு ஜங்குக்னாலே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்போ அந்த 3 வார்த்தையை சொல்ல மாட்டியா? என்ன வார்த்தை? ஐ லவ் யூ அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் 143 அப்படின்றாங்க. என்னது இது 143? ஐ லவ் யூன்னு முழுசாக சொல்லணும். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் அப்படின்றாங்க. இப்போ போதுமா? இல்லை, நீ என்னை ஹக் பண்ணிட்டு சொல்லு அப்படின்றாங்க. ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜேகேவும் அப்படியே சிரிச்சுட்டே ஜிமின் ஹக் பண்ணுறாங்க. ஓகேடா, இந்த பாட்டை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, பாய்.